ध्यानमूलं गुरोर्मूर्ति पूजामूलं गुरोर्पदं मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोर्कृपा தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே பிரம்மானந்தம் பரமசுகரம் केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकमेत्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि குரு அஷ்டகத்தில் நிறைவான ஸ்லோகம் 8வது. அதனால் நாம் அந்த குரு அஷ்டகம் முழுதும் சரீரம் சிறுபத்திலிருந்து 8 வரைக்கும் ஒரு பாராயணம் பண்ணிவிட்டு அதே தமிழையும் பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். சேர்ந்தே சொல்லிடலாமா? சரீரம் சுரூபம் சதாரோகமோக்தம் யசாருச்சித்ரம் தனம் மேருதுல்யம் குரோரங்கிருபத்மே மனச்சேன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். அடுத்த சொல்லுங்க. கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிருஹம் பாந்தவா சர்வம் ஏதத்தி ஜாதம் குரோரங்கிருபத்மே மனச்சேன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். சடங்காதிவேதோ முखे शास्त्रविद्या कवित्वादिगत्यं सुपथ्यं करोति गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदकिं तदकिं तदकिं. विदेशेषु मान्य स्वदेशेषु धन्य सदाचारवृत्तेषु मत्तो न चान्य गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदकिं 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 तदकिं. क्षमामण्डले भूपभूपालवृन्दै सदा सेवितं यस्य पादारविन्दं गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदकिं 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 तदकिं. यशश्चेत् कथं दिक्षु दान प्रतापा जगद्वस्तु सर्वं करेयत् प्रसादात् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदकिं 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 तदकिं. न भोगे न योगे न वाजिमेते न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं तदकिं 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 तदकिं. अरण्ये न वा स्वस्य गेहे न कार्ये
नदेहे मनोवर्तते मे त्वनर्घ्ये गुरोरङ्घ्रि पद्मे मनश्चेन्न लग्नं तदह्यं 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 तदह्यம். இந்த குருவாஷ்டகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பாடலாக. அழகான தேகம் அன்பான தாரம் உலகளவு புகழும் ஓங்கும் மலை பொருளும் இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் துணை எனவே வருமோ நாம் தேடும் பந்தம் சொல்லுங்க துணை எனவே வருமோ நாம் தேடும் பந்தம் மனைவி மக்கள் தனம் செல்வம் சுற்றம் இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். மறையறிந்த மேலோன் அறிவியலில் தேர்ந்தோன் உரையெழுதும் திறனோன் கவி புனையும் புலவோன் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். வெளிநாட்டில் கூட வந்தனைகள் செய்வார் உள்நாட்டில் உயர்த்தி உத்தமனாய் சொல்வார் நன்னடத்தையுடனே நல்ல வழி செல்வார் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். முடிசோடும் மன்னர் மன்னாதி மன்னர் அடிபணிந்து போற்றும் அற்புதம் தான் சான்றோன் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். வல்லலென தந்தே வான்புகளை கொண்டோ உள்ளபடி உலகில் எளிதில் எல்லாம் பெறுவார் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். லௌகீக வாழ்வின் போகியனுமில்லை பொன் பொருள்கள் மீது மோகமதும் இல்லை என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். வீடதுவும் வேண்டாம் காததுவும் வேண்டாம் தேடி உடல் வளர்க்கும் தேவை அதுவும் வேண்டாம் நாடி வரும் செல்வம் நாடவில்லை மனது என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும். குருவே அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே சரணம். சமஸ்கிருதத்தில் குரு அஷ்டகம் படிச்சுட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரியலைன்னாலும் கீழே நம்ம இப்போ படித்தோமே தமிழில் அது படித்தாலே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும்.
இதுவும் ஒரு வகையில் இந்த குரு அஷ்டகம் மனப்பாடம் பண்ணிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இதனுடைய பொருளை பார்ப்போம். குருவினுடைய மனதில், குருவினுடைய மலர் அடியில் நம்முடைய மனது லயிக்கணுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது ஒன்று. ஏன்னா எது இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதோ அதை இங்கே பிரசித்தமாக சொல்கிறார். குரு கீதை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. குரு எல்லாம் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் சொல்லப்படுது. அவரால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மும்மூர்த்திகள் இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு சிவன். அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அவங்க மனசு வச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அவங்களே சொல்றாங்க, குரு கிட்ட ஒரு அபவாதம் பண்ணிட்டேன்னா அவர் தவிர உனக்கு யாருமே காப்பாற்ற முடியாது, நீ அவர் காலிலே போய் விழு, வேற வழி இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தாட்டி விட்டுருவாங்க. பிரம்மாகிட்ட போனாலும் சரி, விஷ்ணுகிட்ட போனாலும் சரி, இல்லை சிவன்கிட்ட போனாலும் சரி, அவர் ஒருத்தர் தான் க்ஷமிக்கணும், இல்லைன்னா முடியாது. அப்போ பாருங்க, இவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிபெண்டன்ஸ் ஃபுல்லாக நாம் அங்கே தான் இருக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசனபிளாக பார்த்தோம்னா என்னவா இருக்குன்னு தெரியுமா? குரு அப்படிங்கிறவர் ஒரு மானிடரா, இல்லை ஒரு தெய்வமா, இல்லை நம்மளை ஏற்றுக்கொண்ட ஒரு அப்பா மாதிரி உள்ளவரா அப்படின்னு பார்த்தா இது எதுவுமே கிடையாது. வழி நடத்துகிறவர் அது யார்? லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன். ஏகலவன் பற்றி சொன்னேன்னா சொல்லலை. இப்போ ஒரு குரு சிஷியராக ஏற்றுக்கொள்ளலைன்னு வைங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்தியையும் எல்லா வித்தையையும் ஒருவனால கற்றுக்கொள்ள முடியுமா? குரு சொல்லி கொடுத்தா தானே கற்றுக்க முடியும். ஆனால் மகாபாரதத்தில் பாருங்க, துரோணாச்சாரியார் குருவா இருக்காரு, 2 பேருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த பக்கம் பாண்டவர்கள், அந்த பக்கம் துரியோதனாதிகள். இடையில ஒரு ஆள் வாரான், சாமி எனக்கும் வித்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அது யாரு? ஆனா அவர் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னார். காரணம், சில சில பாடங்கள் சில பேருக்கு தான் சொல்லி கொடுக்க முடியும். அதனால இது வெளியில அவர் மனசுக்குள்ள இன்னொன்று இருக்கு. நான் ஒருத்தனை உருவாக்குவேன், அவனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுப்பேன், அவனுக்கு மிஞ்சி இன்னொருத்தன் கற்றுக்கொள்ளக்கூடாது, அதுக்காக அவர் கற்றுக் கொடுக்கல. அதான் உண்மை. அதுல கொஞ்சம் பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது. இப்போ இவரை குருவா வைத்து கொண்டு அந்த ஏகலைவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டான். ஆனா அவர் குருவா இருக்கல, அவர் ஒத்துக்கொள்ளல. எப்படி கற்றுக்கொண்டாரு? ஆக குரு மாதிரி ஒரு சிலையத்தை செய்து நீ தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்றப்போ அவர் சொல்லி கொடுக்காததெல்லாம் இவருக்கு எப்படி வருது? அப்ப யார் சொல்லி கொடுத்தா? உண்மையை யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? அப்போ இறைவன் குருவுக்கு மேல போயிட்டார். இங்க சொல்றது குருவா ரொம்ப ஒசத்தி, இறைவன் கூட ஒத்துக்க முடியாது, நான் காப்பாற்ற முடியாது, குருதான் அப்படின்னு. அப்ப இங்க யார் அப்படின்னா இதான். யாருன்னா உண்மையிலே துரோணாச்சாரியார் தான், அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார். இது எப்படிப்பட்டது? ஒரு குரு இருக்காரு, ஒரு சிஷ்யன் இருக்காருன்னா குரு கிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்கும். அவர் சொல்லி கொடுத்தா சிஷியனுக்கு ஏறிடும். அவர் சொல்லி கொடுக்கலன்னு வைங்க, சிஷியன் என்ன பண்ணணும் தெரியுமா? திருடிடணும். எப்படிங்க? அதுதான் உண்மை. யாரும் கொடுக்கலன்னா அவர்கிட்ட நம்ம புரிஞ்சிடணும். அதுக்கு பேரு ஆசீர்வாதமே. நீ தள்ளன்னா என்ன, ஓண்டுன்னு எடுத்துக்கொள்ளணும். ஆக இங்க என்ன சொல்லப்படுறது? எல்லா வித்தையுமே சொல்லி கொடுத்து வரணும்ல, நாமளா எடுத்து வரணும். அந்த எடுத்து கொள்றதுக்கு நீங்க முதல்ல நம்பிக்கைன்னு ஒண்ணு வைக்கணும், சிரத்தை அப்படி வைக்கணும். நசிகேதனை விட பெரிய சிரத்தை இருந்தது இவனுக்கு.
ஏகலைவனுக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கோயிலையும் கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை போய் கும்பிடுறோம். என்னன்னு நினைச்சு? துர்கை அம்மன் என்னன்னு நினைச்சு கும்பிடுறோம்? சைத்தன்யம்மா நினைச்சுதான் கும்பிடுறோம். அது வெறும் சிலை, கல் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு யாருடைய உலகத்திலையும் படல இல்லையா? காளி தேவி இருக்கா ஒரு கோயில்ல, தனி அறை, தனி சன்னதி, எல்லாரும் அப்படியே பிரகாரம் சுற்றி வர்றப்போ இந்த காளி தேவியும் கும்பிட்டு போறாங்க. தனி சன்னதி அது அந்த ஹாலில் பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆனா அது யார் செய்தா? அவர் தான் செய்தார். கை கால் அதெல்லாம் நிறைய இருக்கு, அருவாகத்தையெல்லாம் இருக்கு, தலை கையில பிடிச்சிருக்கு, நாக்க நீட்டிட்டு இருக்கு, ரத்தம் சொட்டுது. ஆனா நாம கும்பிடுறப்ப யாரும் நினைச்சு கும்பிடுறோம்? அகோரமா கோபத்துல இருக்கக்கூடிய சாமியை கும்பிடல, என் அம்மான்னு சொல்லி கும்பிடுறோம். தாயே எனக்கு அருள்பா தா அப்படின்னு கும்பிடுறோம். எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடு, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுன்னு கும்பிடுறத விட என்ன வேணும்னு கேட்டு கும்பிடலாம். என்ன வேணும்னு கேட்டு கும்பிடலாம். இன்னும் அவங்ககிட்ட அது வேணும்னு தான் கேட்பீங்களா? வேற என்ன வேணும்னு கும்பிடலாம். காசு பணம் வேணுமா? அதுதாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக். ஒரு சாமி கிட்ட போய் யாருமே சாமி நீ எனக்கு வேணும்னு கேட்கறது. அவங்கள கேளுங்க. அவங்க யாரு? ஒரு குழந்தை அம்மா கிட்ட போய் என்ன கேட்குங்கிறீங்க? அம்மாவை தான் கேட்கும். உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி மடியில போய் உக்காந்துக்கும். உக்காந்தா தானா எல்லாம் கிடைக்கும். அதை போய் துண்டா நின்றுட்டு அம்மா எனக்கு அதை கொடு, அம்மா எனக்கு இதை கொடுன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அம்மாவை கேட்டோம்னா அப்புறம் என்னென்ன சொந்தமாச்சு? அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குதோ அது அத்தனை சொந்தமாச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம போறோம் சாமி கும்பிடுறதுக்கு. ஆனா உண்மையிலே இந்த உலகத்துல அந்த மாதிரி நினைப்பு இருக்கான்னு ஒரு டெஸ்ட். கூட்டமா போறாங்க, அந்த காய்கறி முன்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் பாட்டு பாடுறான், இந்த பக்கம் ஒருத்தர் பஜனை பண்றான், ஒருத்தன் ஐயா அம்மான்னு கற்பூரங்க எல்லாம் பண்றான். அதுல ஒரு அம்மா தினமும் போய் காளியே மாதா நீ என் கண்ணு முன்னால ஒரு நாளாவது தர்சனம் கொடு, உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஒரு நாள் இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கிறப்ப இன்னைக்கு உன்னை பார்க்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு அடம்பிச்சு நின்றுட்டு இருக்கா. வந்த கூட்டம்லாம் கொஞ்சமா காலியாச்சு. இந்த அம்மா மட்டும் துண்டா நிற்கிறாங்க, தனியா இருக்காங்க. சொல்லிட்டே இருந்தவங்க அப்படியே பார்த்தா பக்கத்துல யாருமே காணும். இந்த அம்மா நீ என்ன காட்சி தரணும்னு சொல்லிட்டே இருந்தா. அந்த காளி எத்தனை நாள் தான் இப்படி சும்மா இருப்பா? ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி இருக்கிறப்போ மகளே கவலைப்படாது, இந்த நான் வரலைன்னா அந்த சிலையிலிருந்து முன்னால வந்தா பாருங்க அந்த முந்தமால ஆட. இந்த அம்மா எங்க நிக்குது? கோயிலுக்கு வெளியே ஓடிடுச்சு. இன்னும் ஆச்சு அப்படின்னு யாரை நினைச்சு நீ கும்பிட்டியோ அவங்க வர்றாங்கல்ல, ஆஹா வந்துட்டியாம்மா அப்படின்னு போய் அணைக்க வேணாமா? பயப்படுது. ஏன் பயந்துது? ஆக நமக்கு உலகத்துல ரெண்டு விதம் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஒண்ணு உணர்வு, சும்மா ஒண்ணு அசை, அது இல்லைன்ற நினைவுதான் ஜாஸ்தி இருக்கு. சாமியை கும்பிடுறப்போ பிரத்யட்சமா அதோட சாநித்தியம் நமக்கு தெரிஞ்சா அந்த கருவறைக்கு முன்னால சத்தம் போட்டு யாராவது பேசுவாங்களா? பேசினா என்ன ஆகும்? ஏன்னா பேசுவாங்க, ஐயாவே பேசுவார். உள்ள போறப்ப அனாவசியமா போவாங்க. ஒண்ணுமில்ல, சாமி அவ்வளவு பெரிய சாமி, உலக படைச்சவங்க. சாமிக்கு முன்னால என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா? தேங்காய் தமான்னு வரப்பா எங்க போய் கேட்கணுமோ தெரியாது. குருவியை பீச்சா அப்படியே போட்டு வைக்கல. ஊதுவத்தி கொண்டாந்து இதை பற்ற வைங்கன்னு கொடுத்தா ஊதுவத்தியை கிழிப்பாரு, பேப்பர் அங்கேயே கிடக்கும். ஊதுவத்தியை பற்ற வச்சு அப்படியே காட்டிட்டு ஒரு பக்கம் வச்சுடுவார். சாமியை தான் நம்ம பார்க்குறோம். சாமிக்கு காலடியில கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும். தேங்காய் முடி, அங்க ஒரு சிரட்டை, இந்த பக்கத்துல ஒரு குப்பை, தீப்பெட்டி பொறுத்து வைக்க குச்சி, எல்லாம் சாமினால தான் இருக்கும்.
ஏங்க ஒரு கலெக்டரை கூப்பிட்டுட்டு வீட்டில் சேரில் உட்கார சொல்லிட்டு அவங்க முன்னால பேப்பர் துண்டு அது இது போட்டு வைப்பீங்களோ? என்ன நினைப்போம் நம்ம மைண்டு? எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா நமக்கே தெரியும் எதுவுமே அனாவசியமா பொருள் இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும்னு. அப்படி சாதாரண மனிதர்களுக்கே விஐபிகளுக்கே நம்ம செய்யறப்போ ஏன் அந்த தெய்வத்துக்கு முன்னால நம்ம அந்த ஃபீலிங்கோட வரல? அந்த ஃபீலிங் தாங்க நமக்கு குரு. இங்க குருன்னு எதை சொல்ற? அதான் ராமகிருஷ்ண பரமன் சொல்றாரு, உன்னுடைய மனமே உனக்கு குரு. நீ எந்த மாதிரியான தன்மையை, கேரக்டரை, பாவனையை வைத்திருக்கிறியோ அதுதான் உன்னை வழிநடத்துது. அது பகவான் கூட ஒன்றும் செய்ய முடியாது. நான் விரும்பல, என்ன பகவான் என்ன பண்ண முடியும்? நீ விரும்பணும். இப்ப நிறைய பேர் முக்கிய அடையணும்னு விரும்புறாங்க. உண்மையிலேயே முக்கிய அடையணும்னு விரும்புறவன் எப்படி இருப்பான்? ஒப்புக்கு முக்கிய அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி இருப்பான்? அது யார் ஒருத்தன் உண்மையிலே நினைக்கிறான் அவன் உடனே அடைவான். அந்த ஏற்றம் இருக்குல்ல, ஏற்றத்தினுடைய உச்சகட்டம் அதுதான் நமக்கு கை கொடுக்குது. அதைத்தான் குருவின் திருவடிங்கிறோம். குரு என்ன பண்ணுவார்னா பக்கத்துல இருக்க வச்சு பணிவிடை செய்ய வைப்பாரு. ஏன்னா இது வளரணும், இவங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மனநிலை வர்றதுக்கு அவனுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு பொருள் அவங்ககிட்ட இருக்கு. அது என்ன பொருள்? இந்த நான் அப்படின்னு முன்ன வந்து நிக்குதுங்க. அதனாலதான் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதை போக வைக்கிறதுக்கு தான் அவரு அவமானப்படுத்துவாரு, பிரஸ்டீஜை குறைப்பாரு, திட்டுவாரு, இல்லாததான் சொல்லுவாரு, பொறுத்து போயிடான்னு பார்ப்பாரு, டைமே தர மாட்டாரு, உபதேசமும் பண்ண மாட்டாரு, வேலையே வாங்கிட்டு இருப்பாரு. இது அந்த வேலையவே செஞ்சுட்டே இருந்து உபதேசத்தை எதிர்பார்க்காம இருந்தாலே போதும். என்ன ஆகும் தெரியுமோ? கர்மம் மட்டுமே செய்தா போதும். இதெல்லாம் செய்தா அவர் எனக்கு உபதேசம் பண்ணுவாரு அப்படின்ற நினைப்போட கர்மம் செய்தான்னா நீங்க எவ்வளவு கர்மம் செஞ்சாலும் பலன் கிடைக்கும். எதுக்காக இந்த கர்மம் செய்யற? எதுக்காக குருவுக்கு பணிவிடை செய்யற? எதுக்காக? எதுக்காகன்னா அவர் உபதேசம் பண்ணுவாரு, அதுக்காக அப்படின்னா போச்சு. இது என்ன கருத்துன்னா, ஒரு சிஷ்யருக்கு ஒரு குரு எதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை ஒழிக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அதை தொடர்ந்து செய்துட்டே இருப்பார். நமக்கு என்ன தோணுது? எனக்கு எல்லாமே தேவையில்லைன்னு ஆகிப்போச்சு. அது என்ன? வீடா, வாசலா, காடா, எதுவும் எனக்கு ஒரு சட்டை பண்ண மாட்டேன். வாழ்க்கையில விரக்தி வந்துடுச்சுன்னு வைங்க, அவன் தான் ரொம்ப தத்துவமே பேசுவான். அவன் பேசுற தத்துவம் எந்த சித்தரும் பேச மாட்டார். அந்த அளவுக்கு இருக்கும். எப்படி அந்த தத்துவம் அவருக்கு வந்தது? எங்கிருந்து கற்றுக்கொண்டாரு? என்ன வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. எப்ப சொல்றான்? அவனுக்கு நிறைய அடி விழுந்திருக்கும், ஒண்ணுமே நடந்திருக்காது. அதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை நம்ம வைராக்கியம் நினைச்சிடக்கூடாது. அதைத்தான் இங்க காட்டி தரார். காட்டிலோ சொந்த வீட்டிலோ அரண்ய ந சுவசிய கேகே, சொந்த வீட்டிலோ ந செய்ய வேண்டிய கடமையிலோ காரியே. இப்பெல்லாம் நமக்கு கடமை ரொம்ப இருக்கு. எதுக்கு நாம முழு மனதோட ஆண்டவனுடைய வழிபாட்டில் இறங்க முடியல? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? நாம ஒரு வகையில பயங்கரமா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோம், அடிமையாகி இருக்கும். அது என்ன அடிமை தெரியுமா? கடமை என்ற செயல், காரியம். கடமையை தவறக்கூடாதுங்களாம். உன் கடமையை தவறிட்டு நீ எங்க போய் தர்மம் பண்ற, எங்க போய் சாமியை கும்பிடுற? இது உன் கடமை, இதை செய்யாம சாமி கும்பிட்டா அந்த சாமியை உனக்கு ஒத்து வராது அப்படிம்பாங்க. அதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த கடமை நம்ம என்ன பண்ண வைக்கிறது தெரியுமா? கட்டுப்பாடு வைக்குது. கடமைன்ற பேருக்கு இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. என்னது?
கடமைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஏன் கடமை என்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு கடமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவன் பக்கம் திரும்ப முடியாம பண்ணி கொள்றோமே, அது ஏன்? கர்மம்னா கர்மம் தான், கர்மம் செய்ததுதான் கடமை. அந்த காரியன்ட்டு அல்ல, காரியம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கடமை எல்லாம் எனக்கு இல்லைன்றான். கடமை இல்லாம போயிடுச்சுன்னா அதை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன்றான். ஆனா நாம கடமை இன்னும் செய்ய வேண்டி இருக்கு. இந்த கடமைலாம் இருக்கு, எப்படி நான் ஆசிரமத்தை சேவை செய்ய முடியும்னு கேட்டு போய் வரமாட்டான். கடமைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கடன். கடன் பட்டிருக்கோம், அதான் கடமை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடமைன்னு ஏன் பேரை சொல்றோம்னா, கடன் பற்றி கடனை எடுக்காம உங்களா வர முடியாது. கடனை எப்படி கழிக்கிறது? என்ன கடன் பற்றிக்கிறீங்க? பிறந்த உடனே அந்த நாள்ல இருந்து வாழுகின்ற வரைக்கும் நிறைய கடன் பற்றிட்டே வரோம். அந்த கடன் படாம இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரத்துல அவர் சொல்றார், யமம் நியமம் 2 வார்த்தையில யமத்துல ஒண்ணு சொல்றாரு. அது என்ன? அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம் 4 சொல்லிட்டார். அபரிக்கிரகம்னு ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. அபரிக்கிரகம்னா என்னது? பிறர் பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, அனாவசியமாக பொருள்களை சேமிக்காதேங்கிற. அனாவசியமாக பொருள்களை யார்கிட்ட வாங்காதேங்கிற. வாங்கிட்டீங்கன்னா கடன் பட்டீங்கன்னு அர்த்தம். பொருள்கள் மட்டும் இல்ல, பொருள்கள் மட்டும் இல்ல, கடன் பண்றது இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, தண்ணி தாகம் அடிக்குது, அதான் அங்க தண்ணி வச்சிருக்காரு, இங்க தண்ணி வச்சிருக்காங்க. அங்க யாராவது போயிட்டு இருக்காங்க, தம்பி கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு கேட்டாரு. அவர் தண்ணியை பிடிச்சு கொடுத்தாரு, இவர் குடிச்சிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு சேவை செய்தாருன்னு சொல்லிக்குவாரு, இவரு சேவை வாங்கிட்டாரு. என்ன அது சும்மா இருக்க பையன் தண்ணியை வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு. இவர் என்ன வாங்கிட்டாரு இப்ப தெரியுமா? கடன் பட்டார். வேலை வாங்கிட்டார். ஏன்னா இவருக்கு முடியும், எந்திரிச்சு போய் டம்ளரை பிடிச்சு தண்ணி வாங்கி குடிச்சு திரும்பி உட்கார முடியும். அதை செய்யல. என்னங்க இதெல்லாம் எப்படிங்க கடன் சொல்றீங்கன்னா? ஆமா, வருதா சாதனை? ஒண்ணும் இல்லைங்க. வெயில் இப்ப பக்காவா இருக்கா? நீங்க வேற நடந்து போறீங்க, அங்க ஒரு ஆலமரமோ அரச மரமோ வச்சிருக்கா, யாரோ வச்சிருக்கா. யாருமே மரங்க வைக்கலன்னு வைங்க. ஒரு நல்ல என்ஜிஓக்காரவங்க ஒன்று வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? லயன் கிளப் மேட், அந்த நிழல் கொடை. அப்பா அப்படின்னா அங்க போய் உட்காருவீங்க. மதுரையில் போய் பாருங்க, சில இடங்கள் ஏசியை போட்டு வச்சிருக்கோம். கார் வர்ற வரைக்கும், பஸ் வர்ற வரைக்கும் உள்ளே போய் உட்கார்றதுக்கு உள்ள போனீங்கன்னா ஏசியோட உட்காரலாம். பார்த்துருக்கீங்களா? பாருங்க, அது வரைக்கும் இருக்கு. நல்லா கண்ணாடிலாம் போட்டு உள்ள போய் கொஞ்சம் உட்காரலாம். பஸ் வந்துச்சுன்னா வெளியே வரலாம். அப்படி எல்லாம் செய்து வச்சிருக்காங்க. அதை நீங்க அனுபவிக்கிறீங்க. இப்போ எவ்வளவு காசு கொடுத்தீங்க கட்டுறதுக்கு? ஒரு பைசாவும் கொடுக்காம நீங்க அனுபவிச்சுட்டு வர்றீங்களே, இதான் கடன். அதுக்கு நீங்க இன்னொன்று கொடுத்தாகணும். அது எப்படி கொடுப்பீங்க? அப்போ இங்கதான் ஒரு மாதம் வருது. என்னன்னா, எப்படி நீ ஒண்ணுமே கொடுக்காம மற்றவங்களுடைய உழைப்பை அனுபவித்தியோ, அதுக்கு ஈடு செய்யணும்னா, கடமையை கழிக்கணும்னா, கடனை நீங்க திருப்பி தரணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய உழைப்பில இருந்து எதையும் எதிர்பார்க்காம நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாகணும். இந்த கொடுக்கலுக்கு என்ன பேரு? தானம், தர்மம். இது நமக்கு தெரியுதோ இல்லையோ, பிச்சைக்காரனுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு தடவை நினைவுட்டான், அம்மா தர்மம் போடுங்கம்மா, தர்மம் போடுங்களாம். ஏய், நீ கடன் பண்றீங்க, எனக்கு தர்மம் பண்றதான் நீ பொழைப்ப அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. அவருக்கு தர்மம்ன்ற வார்த்தை, பிச்சை போடுன்னு சொல்றாங்க ஒருத்தன் கூட இல்லையே. ஏன் தர்மம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான்? ஏன்னா இதுதான். அதனாலதான்
பக்தன் பகவான்கிட்ட என்ன சொல்றாரு, நீ என்ன கடனாக்கி ஆக்க பார்க்கிறியா, நான் உன்னை கடன் ஆக்குறேன் பாரு, கடனாளி ஆக்குறேன் பாருன்ட்டு நான் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு திருவிட பயன் அடையாம இந்த உலகத்தில் உள்ள உன்னுடைய குழந்தைகளுக்கு நன்மை செய்துட்டே இருப்பேன், சேவை செய்துட்டே இருப்பேன், எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா, என்ன கவனிச்சுக்கணும், அது என்ன தெரியாது அப்படின்ட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னா எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். பணி செய்து அது பலன் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை, பணி செய்து கிடப்பது உன் கடன். அடுத்து அடியனையும் தாங்குதல்ன்ற ஒரு வார்த்தை. என் கடன் பணி செய்து கிடப்பது உன் கடன், அடியனையும் தாங்குதல், நீதான் என்னை காப்பாற்றணும், எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ இங்க சொல்ற அந்த செய்ய வேண்டிய காரியம் எனக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லைடான்ட்டார். வீடதுவும் வேண்டாம், காடதுவும் வேண்டாம், தேடி உடல் வளர்க்கும் தேவை எதுவும் வேண்டாம் சொல்லிட்டார். எனக்கு தெரியாது இதை வளர்றது, சாப்பிட்றது, கொள்றது, இந்த பொறுப்பெல்லாம் உன் கையில கொடுத்துறேன், நீ எனக்கு என்ன பண்றியோ, கொடுத்தா கொடு, சாப்பிட்றேன், கொடுக்காட்டின்னா அப்படியே போறேன், எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அப்படின்னு விட்டுட்டார். அப்படி விட்டுட்டாருன்னா சம்ரட்சணை இவருக்காக இவன் பண்ணல. அங்க என்ன ஆப்ஷன், இகோ, நான் எனக்கு பண்ணிக்கணும், நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது, நான் கொஞ்சம் அழகா இல்லை, கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டான். எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. உயர்ந்த வேறு எதிலுமோ, உயர்ந்தவர் எந்த இந்த திருஷ்யத்துல உயர்ந்ததுன்னு பலது நம்ம பார்ப்போம், அது இது நல்லா இருக்கு, இது மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்க தோணுது. நிறைய இருக்கு இந்த உலகத்துல. நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கே போய் பாருங்க, ஒண்ணும் இல்லை, ஒரு சில வீட்டுக்கு சில பேரை கூட்டி போவேன், எப்படிதான் அவங்களுக்கு சிந்தனை வருதோ தெரியாது. எனக்கு அவங்க டீ போட்டு தருவாங்க, டீ நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு உட்காந்துருப்பேன், பிஸ்கட் தருவாங்க சாப்பிடுவேன், பக்கத்துல கூட வந்தவ இப்படியே பார்த்துட்டு என்ன சொல்றேன், அந்த ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு, அது மாதிரி ஒரு ஸ்கிரீன் வாங்கணும். அந்த ஸ்கிரீன் அவனுக்கு டச் பண்ணுதுங்க. அவன்கிட்ட போய் கேட்பாரு, இந்த ஸ்கிரீன் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவா, உட்கார பிளாட்ஃபார்த்தில் வித்துட்டு இருந்தா அதை தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவோம். இவனுக்கு அட்ராக்ட் பண்ணுது, அது அவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் அந்த ஸ்கிரீன் போடுற விதமும் பார்க்குறான், கோட்டை பிடிச்சி வச்சுக்கிறான், இதே மாதிரி நாமளும் திரும்பணும். எப்படி சும்மா கொக்கியில கிடையாது, அந்த துணியிலே ரவுண்டு ரவுண்டா இருக்குது, பக்காவா உள்ள சொல்லிட்டு இப்படி பண்ண போயிடும், சூப்பரா போயிடுது. இழுத்தோம்னா அப்படியே மடங்கியே மடிச்சே நின்றுக்குது, அழகா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு. திருஷ்யத்துல எவ்வளவு அட்டாச் பண்ணது பாருங்க. இப்படி பார்க்க எதுவுமே எனக்கு இஷ்டம் இல்லைங்கன்னு தான். அதான் இங்க சொல்றாரு. உடலிலோ உடல் சம்பந்தமாகவும் இல்லை, கடமையிலோ செய்ய வேண்டிய கடமையும் எதுவும் இல்லை. சொந்த வீட்டிலன்னா என்னது, சொந்த வீடு என்பதும் உற்ற உறவினர் என்பதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதும் இல்லை. எல்லாம் செய்து முடிச்சிட்டாதான் வெளியே போக முடியும். நாம முத இப்படிதான் நினைப்போம், ஒரு கடனும் இல்லை, கடனை இழுத்து போட்டுக்குவோம். ஆனா காசு பணம் நிறைய இருக்குது, அதனால கடன் இல்லைன்னு நினைக்காதீங்க. செயலையும் கடமை என்ற பொருளையும் விதிகளையும் கர்மாவிலையும் வருது கடமை. சின்ன பையன் வளர்ந்தான், பருவம் வருது, ஒரு காலகட்டம் வந்தவொடனே அப்பா அம்மாவுக்கு கடமை என்ன, அந்த பையன் என்ன பண்ணணும், பண்ணித்தான் ஆகணுமா, இதை கேட்குறேன். பையன் வளர்ந்துட்டா, ஒரு வயசு வந்துருச்சு, பொண்ணு நினைக்காங்க, ஏங்க ஒரு நல்ல பொண்ணை பாருங்க, பையனை கட்டி போடலாம் அப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதான் கடமை, என் கடமைன்னு. அவனை கேளுங்க, நீ என்னடா நினைக்கிறேன்னா, அவன் ஒன்றும் நினைக்கல, அப்பா அம்மா சொல்றாங்க, அவ்வளோதான் சரின்னு ஒத்துக்கொள்றான். இப்போ அவன் என்ன ஆக போறான்னு தெரியுமா, அவன் கடனாலே ரொம்ப அழுவான். இப்போ பாருங்க எப்படி கடனாலே ஆக்குறாங்கன்னு. கல்யாணம் மட்டும்தான் பண்ணாங்க அவங்க, அதை எப்படி கடனாகிட்டே போறான். அவன் ஒரு பையனை பெற்றா அந்த பையனுக்கு அவன் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கணும். பேரு வைக்கணும், காது குத்தணும், ஆளை கூப்பிடணும், வெளியில போகணும், சாமி கும்பிடணும், பூனை போடணும், விஜய்க்கு ஆரம்பி போகணும்,
அலைஞ்சு அங்கே டொனேஷன் இங்கே டொனேஷன் படிக்க வைக்கணும். படிக்க வச்சு எப்படி சும்மா சாதாரண படிப்பு இல்லை, என்னென்ன படிப்பு? தந்தை மகற்காற்றும் நன்றி அழைத்து முன்பு இருப்ப செயல். படிப்புலையே என் பையன் தாண்டா முன்னாலே நிற்கிறான் அப்படின்னு காட்டுற அளவுக்கு படிக்க வைக்கணும். அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் பண்ணும். அதான் அவருடைய கடமை செஞ்சாகணும். பாவம் அப்பா சொன்னாலும் இவன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த கடமையில இருக்கிறப்போ அந்த பையனுக்கும் கட்சியில கடன் உணர்ச்சி தந்துட்டார். அந்த பையனுக்கு ஒரு கடமை ஆகிப்போச்சு. என்னை வளர்த்த ஆளாக்குன எங்க அப்பனுக்கு நான் ஒரு கடன் பட்டிருக்கேன். என்ன கடன்? உன்னை பெற்றதுக்கு உங்க அப்பா ஏண்டா இப்படி பெற்று வச்சு அப்படி பேர் வாங்கிடக்கூடாது. ஆஹா, இவனை பெறுவதற்கு இவங்க அப்பா என்ன தவம் செய்தாரோ என்ற மாதிரி நீ வாழணும் தான்னா அப்படின்னா அவன் என்ன ஆகுன்னு அது என்ன ஆனா இந்த பேர் வரும் அப்பாவுக்கு. சான்றோன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணற்றோன் கொள் என்னும் சொல். அப்படி அவன் சான்றோன் ஆனாதான் பெற்றவர்களுக்கும் வயிறு சுகமா இருக்கும். ஈன்ற பொழுதில் பிரிவு வைக்கும். பெறுகின்ற பொழுது பட்ட கஷ்டத்தை காட்டும் பெற்றோம்னு சொல்லி ஆனந்தப்படுவாளாம். அந்த ஆனந்தம் பெரிய ஆனந்தம்னு அப்ப நினைச்சா அதை விட பெரிய ஆனந்தம் ஒண்ணு இருக்குது. என் பையன் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. அப்ப அந்த நல்ல பேரை இவன் வாங்கிட்டான்னா பிரிவு வைக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட பாருங்க. அதனாலதான் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்புல இருந்து பரவாயில்லடா உண்மை புரிஞ்சு வச்சு விலகி நல்ல பேரை வாங்குறதுக்கு என் பக்கம் சேர்ந்துரு அப்படின்னு ஒரு அம்மா போய் தூக்கி போறான். யாருட்ட பத்தியா? பையன் தப்பு பண்றான், தப்பு பண்ற பக்கத்துலதான் இருக்கான். ஆனா இந்த நேரத்தில் உண்மையை சொல்றா. ஏன்னா நீ இப்படி போய் வேலை செஞ்சேன்னா உன்னை எல்லாரும் கெட்ட பேர் சொல்லுவான். நீ இந்த பக்கம் வந்துட்டேன்னா நீ நல்லவன் பக்கம் சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தேன்னு அங்க நல்ல பேர் கிடைக்கும், சான்றோன் மாதிரி இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கறான். அவனுக்கு என்ன தோணுச்சு? இப்படி வர்றது சான்றோன் அல்ல, அப்படி இருக்கிறதான் சான்றோன். நான் அழிந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருப்பார்? கடமையும் கருத்தும் எப்படி ஒண்ணு முரண்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து. அங்க ஏன் குந்திக்கு அந்த கருத்து வந்தது? ஏன்னா தன்னுடைய அப்படி இல்லை. எது நல்லதோ அதை சொன்னா அதான் உண்மையான தாய். அதைத்தான் இங்க சொல்ல வர. வீட்டிலோ சொந்த வீட்டிலன்னா இந்த பிரச்சனையில இருந்து, காட்டிலோ அப்படின்னா தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் மனசு எப்பவுமே பகவானை நினைக்கிற மாதிரி ஆக்கி வச்சிருந்தான்னு சொல்றாரு. உயர்ந்த வேறு எதிலுமோ இல்லை, என் மனம் ஈடுபடவில்லை, என் மனசு ஈடுபட மாட்டேங்குது. எனினும் எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி எல்லாம் நாம சிரவணம் பண்ணி ஞானம் பெற்று இனி படிக்க வேண்டியது எதுவும் இல்லப்பா அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நாம உட்கார்ந்து இருக்கிறப்போ அவ்வளவுதான், இனி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடாத. நீ ஒண்ணு செய்யாம விட்டுட்ட. அது என்ன? எனினும் குருவினுடைய திருவடி தாமரைகளில் மனம் குவியவில்லை என்றால் அது இப்ப இந்த அண்டர்லைன் பண்ணி இதை யோசனை பண்ணி பாருங்க. குருன்னு ஒருத்தர் இருக்கல, இவன் நான் சாதனை பண்ணி இந்த நிலைமைக்கு வந்துட்டான். எந்த குருவினுடைய திருவடி தாமரைக்கு போறது? அப்படின்னா நிச்சயமா பல பேர் இருந்திருக்காங்க. இந்த பாறை வருவதற்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பாங்க. அத்தனை பேரும் அவர்களுக்கு குரு. சின்ன சின்ன விஷயத்துல கூட, தம்பி நீ பரவாயில்ல நல்லா படிச்சு இந்த வழிக்கு வந்திருக்க, யாராவது உன்னை குழப்புவாங்க, அப்படி போயிடாத அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிருப்பான். அது மனசுல பதிஞ்சிடும். பதிஞ்சு அதுல இருந்து தவறு நடக்கிறப்பெல்லாம் அது ஞாபகப்படுத்தி அதை முன்னேறி இருப்பான். அந்த ஆள் யாரு? அதான். ஆக என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த சந்தர்ப்பத்துல உனக்கு மேலும் மேலும் இந்த பார்வையில ஊக்கம் தந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க அத்தனை பேரும் உனக்கு குரு. அந்த குருவுடைய திருவடி அந்த மாதிரி உள்ள எல்லா விஷயத்திலையும் நீ மறக்காம. அப்போ மனமே குரு ஒரு வகையில.
ஆனால் உடல் அளவிலையும் குரு ஒருத்தர் இருப்பார். அவரை நம்பி அடைந்து சரணடைந்து நீங்கள் என்னைக்கு காப்பாற்றுங்க அப்படின்னா இப்படி கிடைக்கிறது ரொம்ப கடினம். உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆரம்ப காலத்திலிருந்து சாதனை செய்வதற்கு எந்த குருக்கிட்ட போனார்? எந்த குருக்கிட்டையும் போகல. யார் மனித சரீரத்தில் யாருமே வரல. ஆனா பக்குவமான பிறகு பக்குவத்தை பார்த்து ஒவ்வொருத்தரா வந்தாங்க. முதல் வந்தது பைரவி பிராமணி அம்மா. உனக்கு தாந்திர சாதனைகள் எல்லாம் சொல்லித்தாரேன், நீ பக்குவமா இருக்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ராமராஜ்னு ஒருத்தர் வந்தார். இயேசுநாதரை பற்றி சொல்ல ஒருத்தர் வந்தார். முஸ்லீம் நாதரை பற்றி ஒருத்தர் சொல்ல வந்தார். இதை சாதனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரா எல்லாத்தையும் சாதனை பண்ணாரு. இவருடைய மைண்ட் எப்படி இருந்ததுன்னா, எங்க போனாலும் உடனுக்கு உடனே மனசு குழியும். சவிகல்ப சமாதி உடனே ஆகும். அதுலேயே கொஞ்ச நேரம் நின்னா அது நிர்விகல்பம் மாறிடும். அது எங்க போய் காட்டும்? ஒரே முடிவை காட்டும். நாம தினமும் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் உழைக்கிறோம். டயர்ட் ஆகுமா ஆகாதா? இப்படி உழைக்கின்ற பொழுது வேற வேற விஷயங்கள்ல மனசு போனாலும் கூட டயர்டில் அந்த விருப்பத்தினால அந்த டயர்ட் நம்ம பார்க்கல. ஆனாலும் இயற்கையாகவே நம்முடைய உடம்புல மனசுல டயர்டு இருக்கிறப்ப அது அந்த வேலை செய்யுமா செய்யாத? நான் சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ வீட்டில் நிறைய வேலை செஞ்சுதான் ஸ்கூலுக்கும் போவேன். வாத்தியார் பாடம் நடத்துவார். நானும் அப்படியே உண்மையாக கவனிப்பேன் தான். அது எப்படியா கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சு கவனிப்பேன். இன்னும் அறியாமலே கண்ணு சொக்கிட்டு தூங்கிடுவேன். தூக்கம் நான் உட்கார்ந்தே தூங்குறது இதுதான். எவ்வளோ நேரம்? ரொம்ப நேரம் இல்லை. படுத்தோம்னா 7 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம் தான் தூங்குறோம். இங்கே ஒரு நிகழ்ச்சியில இருந்து கொண்டு நமக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அது கண்ணு பொழுது வரும். அந்த தூக்கம் எப்படி வரும்னா இப்படியே இருக்கும். தலை தன்னை அறியாமலே தொங்கிடும். தொங்கின நமக்கு தெரியாது. தொங்கினது மட்டும் இல்லை, அப்படியே பின்னால விழ வைக்கும். ஆனால் தெளிச்சு உக்காந்துடுவோம். அப்படி 2 தடவை 3 தடவை ஆச்சுன்னா போதும். நீங்கள் எப்படி ஆவீங்க தெரியுமா? இப்போ ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. எப்படி ஆச்சு? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, மைண்டு உங்களை அறியாமலேயே தன்னுடைய சொந்த இடத்துல போய் உக்காந்து வேலை செய்யாத இடத்துல. அதுதான் நமக்கு ரெஸ்ட் கொடுக்குற இடம். அப்போ பாருங்க, தூங்குறப்போ புரண்டு புரண்டு படுத்து கனவு கண்டு அப்படி தூங்காம தூங்கினாமா காலையில் என்னமாச்சா அப்படின்னு எந்திரிக்காமன்னு இருந்தா அதை முழுக்க பகல் எப்படி இருப்பான் தெரியுமா? எவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டே இருப்பான். இதெல்லாம் என்னன்னா மைண்ட் அதில் லைக்கிறது. இந்த லைஃப் தன்மையை தான் நாம இதுல காட்டணும். இதைத்தான் இங்க சொல்றார். மனம் குவிகிறது. எப்படி நமக்கு நம்ம அறியாமலே ஒரு இடத்துல மனம் குவியுதோ அது மாதிரி இந்த உலக திருஷ்யங்கள் தான் நமக்கு டயர்டாக்கணும். டயர்ட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம நிச்சயமா ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ரெஸ்ட்டுக்கு எங்க போறது? திருஷ்யம் டயர்ட் ஆயிடுச்சு, அதான் அங்க போய் படுத்துடுவோம். நம்முடைய காரண சரீரமே அதுதான், அங்க போய் உக்காந்துக்குவோம். சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தா கனவு வரும். ஜாகிரத சரீரத்தில் இருந்தோம்னா உலகமெல்லாம் வரும். உலகம் வேணாம்னு நீங்க முதல்ல தூங்க போனீங்கன்னா கொஞ்சம் டயர், யாரையும் அனுப்பாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தா தனி ரூம்ல அங்கேயும் விடாது. சூக்ஷ்ம சரீரத்தில் போய் வேலை செய்யும். அப்ப கனவா வரும். அந்த கனவுங்கிறது என்னது? நம்ம கிட்ட நிறைய வினைகள் இருக்கு பாருங்க, எண்ணங்கள். இப்படிலாம் நான் செய்யணும், அப்படிலாம் போகணும், இப்படிலாம் வரணும்னு நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் இதை செஞ்சியா இல்லை இப்ப அடிச்சு இதை செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தனா வந்து போவான். அது நமக்கு பிடிச்சது ஒண்ணு வந்துச்சுன்னு இதை என்ன செய்வான் அப்படின்னு அதுல நுழைஞ்சு விளையாட ஆரம்பிச்சிடுவான். அப்படியே 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் போயிடும். அப்ப தூங்க மாட்டேங்கிறான். இதையே அடிச்சு போட்டு தூங்கினோம்னா
இப்பதான் அது சுசுப்தி அப்படின்னு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவான். அதுல போய் வெளியில வந்த பிறகு அவன் சொல்லுவான், நீ எப்படி தூங்குன, எப்படி தூங்குன? அடிச்சு போட்டா எப்படி தூங்குவாங்களா அப்படியா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்குன என்ன அர்த்தம்? யாராவது அடிச்சு போட்டு தூங்கி இருக்கீங்களா? அடி வாங்கிட்டு தூங்கி இருக்கீங்களான்னு. அந்த உடல் வலியை மறக்கிறதுக்கு மைண்ட் எங்கேயோ போயிடும். இப்பவும் சரி, டாக்டர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்க, அதான் அடிபடுறது. பிரச்சனையும் இருக்கு நமக்கு, நாம போயிட்டே இருக்கோம் நடந்துட்டே இருக்கோம் தெரியுது. ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒருத்தர் கீழே விழுந்தோன்னு முதல் என்ன ஆகுது? அது என்னங்க, மயக்கம், ஆனா கான்சியஸ் இல்லை, பிரச்சனை இல்லாம கம்முன்னு கிடக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துல இருக்கிற அந்த பிரச்சனை ஆளு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா அப்படின்னு ஓடி போயிடுறான். எங்க? தன் சொந்த இடத்துக்கு. இங்க வேணாம், இந்த சரீரம் எனக்கு வேணாம், என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு போயிடுறான். அதனால அவனை விளக்குது, சரீரத்துல இருந்து விளக்குது, மனசுல இருந்து விளக்குது, புத்தி எல்லாத்துல இருந்து விளக்கி நீ சொந்த இடம் அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு. அதுதான் கான்சியஸ். அதுல இருந்து லேசா வர்றான்னு வையே, கொஞ்சம் வலி குறைஞ்சிச்சுன்னா செமி கான்சியஸ் மெல்ல மேல வருவான். ஓ, செமி கான்சியஸ்னா கொஞ்சமா அப்ப கேட்பாங்க. அப்பதான் இந்த செமி கான்சியஸ் கண்ணை திறந்து கொஞ்சம் புலன்கள்லாம் கொஞ்சம் வேலை செய்யுது. யாருன்னு தெரியா, நான் எங்க இருக்கேன் அப்படின்பா, நான் என்ன பண்றேன், இன்னும் வரல, ஜாக்கிரதுக்கு வரல. ஜாக்கிரதுக்கு வந்துட்டான்னு வைங்க, அவனுக்கு பயங்கர பாரு, ஐயோ கால் வலிக்குது, ஐயோ இடுப்பு வலிக்குது, அடிபட்ட இடம்லாம் வலிக்குது. நீ ஏன் இங்க வந்த, இதுல தொட்டன்னா வலிக்கும், போயிடு இடத்து. ஆக பாருங்க, திருஷ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு இந்த மனம், இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது, சரீரத்துல இருந்து எங்கனாலும் பண்ணுங்க, எல்லாம் உபாரு. அதனாலதான் பகவான் ஒரு குருவை அனுப்புவார். இதுல இருந்து நீ விலகிறதுக்கு உனக்கு வழி சொல்றேன் அப்படின்னு வழி சொல்ல வைக்கிறார். அதுதான் இங்க காட்டுறாரு. அந்த மாதிரி மனம் குவியலைன்னா உனக்கு இந்த திருஷ்யத்திலிருந்து விலகிற பயன் கிடைக்காது. அதனால குரு என்பவர் வழிகாட்டி போல தெரியாத இடங்களில் பயணிக்கும் போது வழிகாட்டியுடன் செல்வதே சரி, எல்லா இடத்துலையும். இப்ப என்ன பண்றது, இப்போ நான் போறது சரியா தவறா அப்படின்னா நம்ம அவரை தான் கேட்கணும், சரி அப்படின்னு. ராமகிருஷ்ணன் அப்படிதான் இருந்தார், நீ செய்வது சரிதான் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. அதுல உச்சகட்டமான ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் நம்ம படிச்ச திரிக் திருஷ்ய விவேகம். அந்த திரிக் தான் அத்வைதம். எல்லாரும் பக்தி செய்யலாம், ஞானம் பண்ணலாம், கர்மம் பண்ணலாம். ஆனா அத்வைதம் என்கின்ற அந்த இடத்தை அடைகிறதுக்கு நல்ல பக்குவம் வேணும். அந்த பக்குவம் ராமகிருஷ்ணன் இருந்தது. அவர் சொன்னார், உனக்கு இந்த பவதாரணியை கும்பிடுறது, சாமி கும்பிடுறதெல்லாம் விட்டுது, நான் இதை விட மென்மையான ஒரு பொருளை தாரேன், அத்வைதம்னு ஒண்ணு, அதை தார, நீ யாருன்னு உனக்கு நான் காட்டித்தாரு, என்கிட்ட வாரியா அப்படின்னு கேட்டார். இவர் என்னமோ சொல்றாரு, அத்வைதம் சொல்லித்தாரு அப்படின்னு. இருங்க, எங்க அம்மாட்ட போய் கேட்டு வரேன். இவங்க அம்மா யாரு, கேட்டு வரேன். அவர் சிரிச்சார். திரும்பவும் பாரியா, எல்லாத்தையும் விட்டு இதெல்லாம் பொய்யே, இவன் இப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான், சரி அப்படின்னு அவன் போக்குல விட்டார். நேராக அம்மாட்ட போய், அம்மா யாரோ ஒரு பக்கிரி எனக்கு அத்வைதம் சொல்லி கொடுக்குறேங்கிறாரு, நான் அதை கற்றுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்ச நேரம் இப்படி வரா பேசியிருந்தாரு. அப்புறம் அப்படியா, சரி, இந்த போன்ல பேசப்போ ஒன்றை மட்டும்தானே கேட்கும், அவங்க என்ன பேசுன்னு கேட்காது இல்லை. அது மாதிரி இவர் கேட்குறாரு, அப்படியா, சரி சரி அப்படின்னு. இவர் பார்க்குறாரு, என்ன இவன் மட்டும் பேசி சரி சரிங்கிறாரு. அந்த அம்மா பேசுறது அவருக்கு தெரியல, ஆனா இவருக்கு கேட்குது. அங்க போய் அம்மா சரி சொல்லிட்டானா, அப்படியா, ஆமா எனக்காக நீ வந்திருக்கேன்னு சொல்றா பாரு, அப்படி வேற ஒண்ணு, எனக்காக உன்னை அனுப்பிச்சிருக்கலாமா அப்படின்னு. அந்த தோட்டாபுரிக்கு, என்னடா நல்லா ஞானின்னு நினைச்சேன், இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, சரி வா அப்படின்னு உக்காந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தா. இப்ப தியானம் பண்ணு, இப்ப இதை நினை, இப்ப அதை நினைன்னா இவர் நிமிர்ந்து உக்காந்து தியானம் பண்றார். என்ன தெரியுது, இப்போ எல்லாம் விலகிட்டே வந்தேன்,
எல்லாம் விலகி போச்சு. இப்போ ஒன்று தெரியுதுண்ணா, சொல்லு என்னதுன்னா, அம்மா வர்றா, காளி தெய்வம் வந்து முன்னாடி நிற்கிறான்னு. ஐயோ அதையும் விட்டுட்டு வேற பாரு நான் சொல்றது. என்ன நினைச்சாலும் எனக்கு பகவான் வந்து நிற்கிறான், என்ன பண்றதுன்னா அதை வெட்டி வீழ்த்தணும், அதை விலகுனாதான் உனக்கு நான் சொல்றது புரியும் அப்படின்னு இவர் பார்த்தார். இவெல்லாம் நினைக்க மாட்டார் மாதிரி அந்த சென்சேஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு, அது வந்து ஒரு காடு, பஞ்சவடி மரங்கள் சூழ்ந்த இடம், கண்ணாடி டம்ளர் குச்சி எல்லாம் கிடக்கும். அந்த இடத்துல ஒரு ஆசனம் போட்டு உட்காந்து சாதனை சொல்லி கொடுக்குறாரு. எட்டி பார்த்தார் 10 இடத்துல ஒரு கண்ணாடி துண்டு கிடந்து, அதை எடுத்து ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க நெத்திக்கிட்ட, அதை ஒரு கீறினார், ரத்தம் வந்துச்சு, வலிக்குதா? ஆமா, அதை நினைச்சு அந்த இடத்துல தியானம் பண்ணணும். அந்த இடத்த நினைச்சு தியானம் பண்ணாரு. காலிதான் வருது, பெருசா வருது அப்படின்னா, உன்னுடைய ஞானத்தால அதை வெட்டி அவ இல்லைன்னு சொல்லி நீ வெட்டு அப்படின்னா. சரி இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த குரு மேல நம்பிக்கை வச்சு, ஏன்னா இவரை ஒப்படைச்சிட்டாரு தன்னிட்ட. சரி அப்படின்ட்டு நினைச்சாள், வெட்டி வீட்டினாள், எங்கேயோ போயிட்டார், அப்படியே உக்காந்துட்டார். இவர் பார்த்தாரு, இப்போ ஒன்றும் பேசல. அந்த இது சித்தி கிடைச்சிருச்சு இவருக்கு, அத்வைதத்துக்கு போயிட்டார். இப்போ எந்த உருவமும் இல்லை. இதைத்தான் நீள்விகல்பம்போம் நம்ம படித்தோம். சவிகல்பத்துல இருந்தாரு அம்மாவுடைய உருவத்துல, நாமம் ரூபம் மட்டும் இருந்தது, நாமம் இல்லாம இருந்தது. இப்ப ரூபமும் போயிடுச்சு, நாம ரூபமும் போயிடுச்சு, இப்போ அது மட்டும்தான் இருக்கு வெளிச்சம். அதுதான் நீள்விகல்பம். இப்படியே உக்காந்தாரு. இவர் அடைஞ்சிட்டாருன்னு எவ்வளவு நாள்ல 3 நாள் இந்த பிராக்டிஸ் சொல்லி கொடுத்தது. பார்த்தாரு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பால் கொடுப்பாரு. அப்படியே இவர் சாப்பிட வைப்பாரு, அவர் குடிக்கிறாரா தெரியாது, அப்படியே உள்ள போக வைப்பாரு, இல்லாட்டி சர்வே ஆகாத. 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகுது. இவருக்கு ஒரு ஆச்சரியம், நான் 40 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி அடைஞ்ச ஒரு விஷயத்த 3 நாள்ல இவர் அணிஞ்சிட்டாரு, என்ன ஒரு மகாண்டா இவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். இப்படியே ரொம்ப நாள் விட்டோம்னு வைங்க, இவர் சரியா இப்படியே கிடக்கும். இவர் என்ன ஆவாரு, அந்த பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடுவார், முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளவுதான். இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இவர் இந்த சாதனை சொல்லி கொடுக்குறப்போ பக்கத்துல இருக்கிறவங்க பைரவி பிராமணி சொந்தக்காரவங்க எல்லாம் இந்த நாகசாமிம்பாங்க, இந்த சாமி என்னத்தையே பண்றாரு அப்படி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப கீழே கூட்டி வரலன்னு வைங்க, இவங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் என்னடா பண்ணலான்னு பார்த்தால், பிரம்மனோட ஐக்கியமாகிறதுக்காக போயிட்டு இருந்த அந்த தாட்டை கீழே இறக்குனார். எப்படி தெரியுமா? பிரம்மனுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரே சொல் எது தெரியுமா? ஓம். ஓமுக்கு அடுத்து நாராயணன் இல்லாட்டி ஹரி, அதை கீழே வரக்கூடியது பிரகிருதி. பிரம்மத்துக்கு கீழே ஈஸ்வரன். ஈஸ்வரன் 3 பங்கா இருக்காரு, பிரம்மா விஷ்ணு சிவனா. அதனால இவரு அதே ஆகாசத்தை நோக்கி ஹரி ஓம் தத் சத் அப்படின்னு கத்துறாரு. தத்து சத்துன்னா அந்த உண்மை பொருளான நீ ஹரி ஓம் கீழே வாழ்ந்த மாதிரி. இப்படியே 3-4 தடவை சொல்ல சொல்ல இந்த சப்தம் எல்லாம் ராமகிருஷ்ணன் கேட்க ஆரம்பிச்சுது. அப்புறம் கீழே இறங்கி வந்தார். இவர் சொன்னார், அப்போ அருமையான ஒரு மகான், நல்ல மனப்பக்குவம் அடைஞ்சது. இதுதான் குரு எப்படி வராரு பாருங்க. பக்குவம் நமக்கு இருக்கணுமே ஒழிய குரு வந்து பக்குவம் பண்ணுவாருன்னு சொல்லக்கூடாது. பக்குவம் பண்ணணும்னா குருவாக நினைச்சு நாம உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாலே இல்லையா. ஒரு மகான் சொல்றாரு, குருவை நீ சர்வீஸ் பண்றதுன்னு நினைச்சு குருவை தேடிட்டு கூட நீ போக வேண்டியதில்லை. யாரை சர்வீஸ் பண்ணாலே உனக்கு பகவான் தெரிவாரு சொல்லுங்க. மக்கள் சேவை கூட அந்நியமாச்சு. அந்த அளவுக்கு உங்க மைண்ட் அங்க போகாது. அது ஏதாவது சொல்லிட்டா எவ்வளவு பண்ண திருப்பி என்னவே திட்டுறான் இவன் போடா அப்படின்ட்டு யாரு நினைக்க சொல்றாரு? உங்க குழந்தையில நீங்க சர்வீஸ் பண்ணுங்க, இல்லையா உங்களை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. அந்த பணிவிடை அவங்களுக்கு பண்ணீங்கன்னா போதும். இதுதான் பண்டரிபுரத்துல போகக்கூடிய எல்லா பக்தர்களும் பாண்டுரங்கனை நினைக்கிறவங்களும் அம்மா அப்பாவை தான் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கா. பகவானே வந்தாலும் கூட அந்த பாண்டுரங்கன் இப்படிதான் வந்தாரு. ஐயா நீ என்னதான் கும்பிட்டுட்டு இருந்தா நான் வந்திருக்கேன்னா சத்தம் படாது,
அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ கால் பிடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பொறு, வர்ற விருந்தாளியை இப்படி நிற்க வச்சுருக்க, இது நான் ஆசனம் தர்றேன் ஒன்று ஒருத்த செங்கல்ல கொடுத்து இதில் கொஞ்சம் நேரம் நில்லு, செங்கல்ல கொடுத்து அது அவரும் நிற்கிறாரு. சரிங்க, இவர் வேலை முடிச்சுட்டு வரணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? அது இறைவனுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். இறைவனா வந்த பிறகு அம்மா போய் விட்டுடலாம்ல? இல்ல, இதைத்தான் இங்க குருரங்கிரி பத்தியுமே தான் மனசேனல் ஆக்கணும். இவங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த அறிவை தந்தது அந்த அண்ணன் பிறகு முன்னாடி செய்வோம். அவங்களை நீ செய்ய வேண்டிய அளவுக்கு உன் கடனை கழிக்கலைன்னா எப்படி உன் மனசு பக்குவமாகும்? அம்மா அப்பாவுக்கு ராமகிருஷ்ணன் இப்படிதான் பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கு அம்மா சமையல் பண்றப்ப ராமகிருஷ்ணன் காய்கறி வெட்டியிருக்காரு, வெங்காயத்தை வெட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கணும். கூட இருந்து அம்மா ஒரே ஒரு விஷயம் சொன்னா, வர்ற சாதுக்களுக்கெல்லாம் ராமகிருஷ்ணன் சின்ன பிள்ளையில போய் சாப்பாடு கொடுப்பாரு, துணிமணி துவைச்சு கொடுப்பாரு, அவங்க கூடவே இருப்பாரு. அவங்க எல்லாம் சன்னியாசம் மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு ராமகிருஷ்ணர் சன்னியாசம் மாதிரி யோசனைப்பட்டு, அம்மா நானும் அந்த சன்னியாசம் மாதிரி இப்போ இருக்கேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன்னா அப்படின்னாரு. அந்த அம்மா ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சு, தம்பி இப்படி மட்டும் நீ ஆயிடாத, எனக்கு பிடிக்காது, நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு. சரிம்மா, அவனுக்கு பிடிக்காதுன்னு நான் செய்யலைன்னு அவுத்து போட்டார். எல்லா சேவையும் பண்ணாரு. ஆனா சன்னியாசம் அந்த துணி மட்டும் போட்டு ஓடி போற மாதிரி அந்த சன்னியாசத்தை காட்டுறது அம்மாட்ட. தோத்தாப்படி சன்னியாசம் வாங்கணும்னு வம்பு பண்ணார். சரின்னு சன்னியாசம் வாங்கிட்டார். 2-3 நாள் வாங்கிட்டு எல்லா சாதனையும் செய்தார். 4வது நாள் எல்லாத்தையும் கலட்டி போட்டு திரு யோசி கட்டினார். ஐயோ என்ன பிள்ளைன்னா, எங்க அம்மாவுக்கு இதை கட்டினா பிடிக்காது, அதனால இங்க வந்து வெள்ளை வச்சு கட்டிட்டேன். அவ்வளவு சொன்னா, சன்னியாசம் வாங்கின பின்னால காட்டி வெள்ளை வச்சு கட்டக்கூடாது இல்லையா அப்படின்னு. சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசம் குடிச்ச எதுக்கு? நான் பக்குவம் ஆயிட்டுன்னு தானே. இப்ப கலட்டினா போட்டான். அதான் நாட்டிலோ சொந்த வீட்டிலோ உடலிலோ சொல்றாங்க, எதுவுமே எனக்கு நாட்டம் இல்லை, இது இருக்கணும் இது இல்லைன்னு சொல்லணும்னு அவசியம். வள்ளலாருக்கு சன்னியாச பக்குவம் இருந்தது, காவி கட்டினாரா? ரமணருக்கும் சன்னியாச பக்குவம் இருந்தது, காவி கட்டினாரா? எத்தனையோ மகன்கள் அப்படி இருக்காங்க. உடலிலேயோ உருவத்திலேயோ நம்ம பண்ற செய்கையில எதுவுமே கிடையாது. பார்க்க வேண்டிய இடம் இது மனம். இதைத்தான் இங்க சொல்ற. அதனாலதான் நம்ம கை கொடுக்கிறவங்களுடைய மலரடியை நம்ம மறக்காம இருந்தாலே நம்மள ஒரு சக்தி தரும். இத வள்ளுவர் ஒரு சுலோகத்தை, அதாவது ஒரு திருக்குறளை சொல்லி வச்சார். இதை மட்டும் மறந்துடாதீங்க, இப்படி இருந்தாதான் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாதுன்னு ஒரு திருக்குறளை சொல்லி வச்சார். என்னது அது? திருவடி தாமரையில் மனம் குவியவில்லை என்றால், அதாவது லயிக்காத மனதால் பயன் என்னவாகும்? அவனை நினைக்கணும்னு சொன்னார், நினைக்காம விட்டக்கூடாதுன்னார். இல்ல, அவர்தான் நமக்கு மேன்மை தந்தவர், உதவி செய்தவர், அவரை மறக்கலாமோ அப்படின்னு அந்த திருக்குறள். விஷயத்தை மட்டும் சொன்னாரு. லயிக்காத மனம் லயிக்காம விடக்கூடாது, லயிக்கணும், அவ்வளவுதான். லயிக்காம விட்டுறாதீங்க அப்படின்னு மட்டும் சொன்னாரு. என்ன அப்படியே மாற்றி சொல்றாரு. உங்களுக்கு உதவி செய்தவங்க நீங்க மறக்காம இருந்தா என்ன அர்த்தம்? நன்றி கடன் அர்த்தம். நன்றி மறப்பது நன்றன்று, ஒரே வார்த்தை. நன்றல்லது, நன்று அல்லாததை நீ மறந்தது. ஆனா நன்றி உள்ளத, நன்றி செய்தவங்களை மறந்துடாது, மனசுல வச்சுக்கோ. இதைத்தான் இங்க லயிக்காத மனம், அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். சரியா? ஆக குருவினுடைய அஷ்டகத்துல குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுல குரு கீதையில ஒரு 2-3 சுலோகம் இருக்கு, அதை சொல்லி நம்ம நிறைவு செய்தலாம். ஒண்ணு, இந்த குரு கீதைங்கிறது தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு கடைசியில முடியும் அப்படின்னு நிறைய இது வரும். அதுல ஒண்ணு, அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினி. அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினே
ஞானானல பிரபாவேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம்ம என்ன செய்தாருன்னா, பல பிறவிகள்ல கூடி வந்த கர்ம தலையை ஞானத்தின் சக்தியால் எரிக்கும் அந்த குருவிற்கு நமஸ்காரம். ஆக நம்முடைய பயன் எங்கே இருக்குது? இப்போ பல பிறவிலிருந்து வரக்கூடிய கர்ம வினையை எரிக்கக்கூடிய ஒரே சக்தி அவர் கொடுக்கிற ஞானத்திலே இருக்கு. அதை இங்க சொன்னார். அப்புறம் சொல்றாரு, எவருடைய சைத்தன்யத்தால் மனிதனுடைய சித்தம் விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, ஜாக்கிரத், சொப்ன, சுசுப்தி, இது அத்தனை நம்முடைய சித்தத்தில் இருக்கு ஆகிய நிலைகளில் பிரகாசிக்கிறதோ, நம்ம அவரை நினைச்சோம்னா அவருடைய உருவம் இந்த 3 விஷயங்களையும் எப்பவுமே பிரகாசிச்சுட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஏன சேத்தையதா ஹீதம் சித்தம் சேத்தையத்தே நரக ஜாக்கிரத், சொப்ன, சுசுப்தி இத்தியாதி தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது இந்த 3 நிலை தவிர நமக்கு வேற நிலை கிடையாது. இந்த 3 நிலையிலையும் அவருடைய பிரகாசம் நமக்கு இருக்குதுன்னா எப்பவுமே நமக்கு அந்த மனசுல தங்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் அவர் தான் நினைக்க தோணும், எங்க போனாலும் அவருடைய உருவம் தான் வரும். இது எப்படி தெரியுமா? இந்த கிருஷ்ணனை நினைச்சு நாம கும்பிடுவோம்னு சொல்றோம்ல, பாரதியார் பாடினால பச்சை பச்சைன்னு பார்த்தா ஏன்னா கிருஷ்ணன் பச்சையா இருக்காது. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுது ஐயா நந்தலா. காக்கை சிறகும் இல்லை நந்தலாலா. ஆக இறையில அவன்ற மாதிரி இருக்காரு இப்படி பார்க்க தோணுதோ அது மாதிரி இங்க அவருடைய பிரகாசம் நமக்கு இருக்கிறது. அந்த குருவுக்கு நம்ம நமஸ்காரம். இதைத்தான் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மகான்களும் வேறு வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க. இது அப்படியே சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் சொன்னது 2வது வரியில எப்பவுமே நான் ஒன்னே நினைச்சிட்டே இருக்கேன். ஆமா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வு. அந்த இமைப்பொழுதும் சிவனா வச்சிருக்காரு, இங்க இமைப்பொழுதும் நீங்காத குருவா வச்சிருக்காரு. அவருடைய சைத்தன்யம் தான் நம்ம கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவர் சொல்லித்தான் நாம போறோம். ஆனா குரு வாஸ்தகத்துல எதுவா இருந்தாலும் சங்கராச்சாரியா ஒண்ணு செய்தார். சங்கராச்சாரியா குருவா இருக்கிற மாதிரி அவருடைய சிஷியர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், தோடகாச்சாரியார். அதுக்கு என்ன பேரு? அஷ்டகம் விதி தாக்கல அப்படின்னு ஒண்ணு. அப்ப அவர் சொல்றார் பாருங்க, எப்படி என்னுடைய குரு எனக்கு எப்படி எப்படிலாம் பண்ணாரு அப்படின்னு அதுல சொல்லுவார். அதை படிச்சு பார்த்தா அது இன்னும் சூப்பரா இருக்கும். சார் நம்ம இதை முடிச்சோம். இப்போ இந்த குரு வணக்கம் சொல்லி முடிச்சுக்குவோம். தியான மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் குரோர் பாதம் மந்திர மூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि.